ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்க்க போகிறோம். இது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சயின்ஸில் மொத்தம் ஒரு 4000 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சுருக்கோம் ஒரு பிடிஎஃபில். இன்றைக்கி நம்ம முதல் ஃபோன் ஒரு 150 கொஸ்டின் மட்டும் பார்த்து முடிப்போம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் எதில் நடைபெறும் பார்த்தோம்னா திடப்பொருள் நடைபெறும். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலோட அளவு 1 கலோரி. இதே 1 கிலோகிராமுக்கு 1 கிலோ கலோரி. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும்போது நிகழும் மாற்றம் விரிவடையும் மற்றும் உயரும். தன் வெப்பேற்பத்திறனுடைய எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் பவர் -1 கிலோ பவர் -1. திவார் குடுவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜேம்ஸ் திவாரி. எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1892. பொருள் ஒன்றின் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அளக்க பயன்படும் உபகரணம் கலோரிமீட்டர். 1 கிலோ கலோரி எத்தனை ஜூலுக்கு சமம்னு பார்த்தோம்னா 4200 ஜூல். இது நார்மலாக பார்த்தோம்னா 4189 டு 4193 வரைக்கும் இருக்கும். வெப்ப கதிர்வீச்சு இதெல்லாம் எதிரொலிக்குன்னு பார்த்தோம்னா வெள்ளை கலரில் தான். நிலக்காற்று மற்றும் கடற்காற்று பரவும் முறை வெப்பசலனம் மூலமாக பரவுது. ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு உருகுதல்னு பேர். இப்போ எடுத்துக்காட்டாக ஐஸ் கட்டியாக இருந்து தண்ணியாக மாறுது. திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு ஆவியாதல். தண்ணி மழை பெஞ்சோம்னா அந்த தண்ணி ஆவியாதலில் வெப்பமாக இருக்கும்போது அது. வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு குளிர்தல். காற்றில் ஒளியின் திசைவேகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்தோட தொலைவு ஒளிவிலகல் எண்ணுன்னு சொல்கிறோம். திடநிலையில் இருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு பதங்கமாதல். வாயு நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு படிதல். கலடோஸ்கோப்பில் பயன்படும் தத்துவம் பன்முக எதிரொலிப்பு தத்துவம். அதிக அலைநீளம் சிவப்பு கலரு, குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஊதா கலர். ஸ்னெல் விதி sin I / sin R = மாறிலி. இப்போ ஒளிவிலகல் எண் பற்றி பார்ப்போம். காற்றோட ஒளிவிலகல் எண் 1, நீருக்கு 1.3, உயரத்துக்கு 2.41. உயரத்தோட மாறுநிலை கோணம் 24.2 டிகிரி. பெரிஸ்கோப் செயல்படும் தத்துவம் ஒளி எதிரொலிப்பு தத்துவம். பெரிஸ்கோப்போட சாவி கோணம் 45 டிகிரி, 45 டிகிரி. பன்முக எதிரொலிப்பின் போது பிம்பங்கள் எண்ணிக்கை எதிரொலிப்பது கோணத்தை பொறுத்து மாறும். 2 கண்ணாடி சம அளவில் வைக்கும்போது அதில் என்ன பிம்பம் கிடைக்கும் பார்த்தோம்னா எண்ணற்ற பிம்பமாக இருக்கும் அதில் கிடைக்கிற பிம்பம். 2 கண்ணாடிக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி இருக்கும்போது எத்தனை பிம்பம் வரும்னு பார்த்தோம்னா 3 பிம்பம் வரும். அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அதில் இருக்க பாருங்கள். 360/90 - 1 = 4 - 1 = 3 ஆன்சர். மயோபியாவை சரி பண்ணுறதுக்கு உதவும் லென்ஸ் குழி லென்ஸு. வளைவு ஆரத்துக்கும் குவிய தொலைவுக்கும் இடையே சமன்பாடு R = 2Fன்னு சொல்கிறாங்க. இப்போ வளைவு ஆரம் 20 இருந்துச்சுன்னா குவிய தொலைவு 10 இருக்கும். குவிய தொலைவு 7 இருந்துச்சுன்னா வளைவு ஆரம் 14 இருக்கும். குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாய பிம்பம். இந்த சூரிய சமையற்கலனை வெப்ப சூடேற்றலில் பயன்படும் கண்ணாடி பரவளைய ஆடி. பாதரசமானியை கண்டுபிடித்தவர் டாரி செல்லி. நீரில் உயர்த்தியில் பயன்படும் தத்துவம் பாஸ்கல் விதி. ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தின் அழுத்தமும் அதிகரிக்கும். கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 76 சென்டிமீட்டர், அப்படி இல்லைனா 760 மில்லிமீட்டர். ஓரளவு பரப்பில் செயல்படும் விசை அழுத்தம். ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் விசை உராய்வு. இப்போ தொடுபரப்பு அதிகரிக்கும் போது உராய்வும் அதிகரிக்கும். பொருளின் எடை அதிகரிக்கும் போது உராய்வு அதிகரிக்கும். இதை கிரீஸ் இது மாதிரி உயவு பொருளை போடும்போது அதிகரித்தால் அந்த உராய்வு கம்மியாகும். கிரீஸ்லாம் போடும்போது, கிரீஸை எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணும்போது. ரேடியனோட எஸ்ஐ அலகு தலக்கோணம். அணிகடிகாரத்தோட துல்லியத்தன்மை 10^13. இது குவார்ட்ஸுக்கு 10^9. அந்த பிரான்ஸில் நடைபெற்ற பாரிஸ் இடையால் விடுமுறை எத்தனாவது மாநாடுன்னு பார்த்தோன்னா 11வது மாநாடு. எப்போனா 1960. ஈர்ப்பு விசையின் மதிப்பு இந்த புவியோட ஈர்ப்பு விசையோட மதிப்பு 9.8 ms m/1 s/2. புவியீர்ப்பு முடுக்கத்தோட இது இந்த நிலாவோட புவியீர்ப்பு முடுக்கம் 1.63 m/s/2.
ஒரு பொருளின் எடை வந்து மேல்நோக்கி விசையை விட குறைவாக இருந்தால் அந்த பொருளோட எடை வந்து மிதக்கும். இது ஒரு பொருளோட எடை வந்து மேல்நோக்கி விசையை விட அதிகமாக இருக்கும்போது அது மூழ்கிடும் அப்படி நீரில். அதிகமாக சிதறல் அடையும் நிறம்னு பார்த்தோம்னா ப்ளூ, நீலம். ஒரு பொருள் நேர் அல்லது எதிர்மின்னோட்டத்தை பெற தேவைப்படுவது வந்து எலக்ட்ரான். பொருள் ஒன்றில் மின்துகள் இருப்பதை கண்டுபிடித்தவர் யாருன்னா கில்பர்ட். எட்சோரி மூலமாக கண்டுபிடிச்சிருப்பார். நிலை மின்காட்டி. மின்னல் உருவாக காரணம் வந்து மின்னிறக்கம். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன். புரோட்டானை கண்டுபிடிச்சவர் வந்து கோல்ட்ஸ்டீன். நியூட்ரானுக்கு வந்து சாட்விக். ரூதர்போர்டு வந்து உட்கருவை கண்டுபிடிச்சிருப்பார். தங்க இழை மின்காட்டியை கண்டுபிடித்தவர் மற்றும் ஆண்டு ஆபிரகாம் பெனட் என்று கண்டுபிடிச்சிருப்பார் 1787. இடி மின்னல் எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தோம்னா மின்னல் தான் ஃபஸ்ட்டு வரும். இடி ரெண்டாவது வரும். ஏன்னா இடி மின்னல் சவுண்டோட லைட்டோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது மின்னழுத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா V=V1 + V2 + V3. மின்னோட்டத்தின் வேதி விளைவு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தா முலாம் பூசுதல் மற்றும் எலக்ட்ரோலைசிஸ். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா மின் சூடேற்றி. மின்னாற்றலை சேமித்து வைக்கும் சாதனத்தோட பெயர் வந்து மின்தேக்கி. மின்னுருகின் தன்மையிலேயே தவறான பார்த்தோம்னா அதிக மின்தடையும் குறைந்த உருகு நிலையும் தான். இது சரியானதுன்னா குறைந்த மின்தடையாக இருக்கும், அதிகமான உருகு இருக்கும் மின்னுருகில். ஒளியின் வேகம் 0 டிகிரி இருக்கும்போது தான் 330 மீட்டர்/செகண்டு. ஒளியோட அதிர்வெண்ணுடைய அலகு வந்து ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா எடிசன் 1877. ஒளியின் திசைவேகம் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 344 மீட்டர்/செகண்ட் இருக்கும். இதே ஆக்சிஜனில் லைட்டோட சவுண்டு வந்து பார்த்தோம்னா 316 மீட்டர்/செகண்ட். அலுமினியத்தில் வந்து 6420 மீட்டர். பூகம்பம் வரும்போது உருவாகும் அலை வந்து நெட்டலை. தளர்வான ஒளி மற்றும் கீச்சல் மொழியை கணக்கிட உதவுவது சுருதி. மனிதனால் கேட்கப்படும் மொழியோட அதிர்வு வந்து 20 to 20,000 ஹெர்ட்ஸு. மெய்யொலி வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கும். குட்டொலி வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். மனிதனின் குரல் பெட்டிக்கு பெயர் வந்து லாரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னா தொண்டைக்கு அந்த இருக்குல்ல குரல் வலி இருக்குல்ல அங்கே இருக்குது. ஹார்மோனியம் மற்றும் வாயிசை கருவி வந்து நாணல் கருவின்னு சொல்கிறாங்க. ஷெனாயும் சாக்ஸ்போனும் வந்து காற்று கருவி. வயலின், கித்தாரு, சித்தாரில் நரம்பு கருவி. தபேலாவும் மத்தளமும் தோல் கருவி. மனித உடலில் மிக சிறிய எலும்பு வந்து அங்கவடி எலும்பு, ஸ்டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா காதில் இருக்குது. 2.8 மில்லிமீட்டர். ஒளி அலைகள் வந்து எதில் வேகமாக பரவும்னு பார்த்தோம்னா திடத்தில் தான். அதிகமாக அலுமினியம், இரும்பு அந்த மாதிரி சவுண்டு வந்து வேகமாக பரவும். இதே வந்து லைட்டை வந்து வெற்றிடத்தில் இல்லை வாயுவில் தான் வேகமாக பரவும். இயற்கை காந்தம் வந்து மேக்னடைட் எடுத்துக்காட்டு. இரும்பின் தாதில் எது அதிகமாக இருக்குன்னா மேக்னடைட்டு தான் 72.4%. இதுக்கடுத்து ஹேமடைட்டு 69.9%. சிட்ரைட் வந்து 48.2%. பூமி வந்து மிகப்பெரிய காந்தம் என்று கூறியவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட். அவரோட புக்குக்கு பேர் தான் தி மேக்னடைட். காந்த திசை காட்டும் பண்பு வந்து வடதின் துருவங்கள். ப்ரீவியஸ் இயர் பிசி எக்ஸாமோட கேட்டிருந்தாங்க. ஒரு டெஸ்லா என்பது 10,000 காசு. டெஸ்லாவின் எஸ்ஐ அலகு வந்து காந்தப்புலம். எந்த வெப்பநிலையில் ஃபெர்ரோ வெப்பநிலை பாரா வெப்பநிலையாக மாறுவதுன்னா கியூரி வெப்பநிலையில் தான். வெப்பத்தினால் காந்த பண்பில் மாற்றமடையாத காணாத பண்பின் பெயர் வந்து டயாகாந்தம். பூமியில் காணப்படும் வலிமை மிகு காந்தம் வந்து நியோடினியம். பசு காந்தம்னா அல்னிகோ ஃபெர்ரோ காந்தம்னு சொல்லுவாங்க. மனித ரத்தத்தில் காணப்படும் இரும்பணுக்களின் பெயர் தான் ஹீமோகுளோபின். பால்வெளி விண்மீன் திரளில் காணப்படும் திறன் மிகுந்த காந்தம் வந்து மேக்னிட்டர். எம்ஆர்ஐயோட விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரீசனன்ஸ் இமேஜிங். சந்திராயன் 1 எந்த வாகனம் மூலம் மற்றும் எந்த இடத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா PSLV போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து சதீஷ் தவான்லேருந்து செலுத்தப்பட்டது. மங்கள்யானும் அதே சேம் தான், PSLV ஸ்ரீஹரிகோட்டா. பூமியில் சந்திரன் உள்ள தொலைவு மற்றும் விட்டம் வந்து தொலைவு 3,84,400. விட்டம் வந்து 3,474 கிலோமீட்டர். மின்னோட்ட வெப்ப விளைவை கூறியவர் வந்து ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல். மின்னோட்டத்தோட காந்த விளைவு வந்து ஒயர்ஸ்டெட்.
பூமியின் விட்டம் வந்து 12,600 கிலோமீட்டர். தாமிரம், பாதரசம், தங்கம், ஆல்கஹால் ஆகியவை எந்த பண்பிற்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா டயாகாந்தத்தோட பண்பிற்கு. விசைக்கான வாய்ப்பாடு வந்து நிறை இன்ட்டு முடுக்கம். நிறைனா கிலோகிராம், முடுக்கத்துக்கு மீட்டர் செகண்ட் /-2. எஃப்பிஎஸ் வந்து ஆங்கிலேய அலகுமுறைன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ட்டு பவுண்டு செகண்ட். சிஜிஎஸ்ன்றது எல்லாருமே யூஸ் பண்ணுற அலகுமுறை, சென்டிமீட்டர் கிராம் செகண்டு. எம்கேஎஸ்னால் மீட்டர் கிலோகிராம் செகண்ட். நீரின் வெப்பநிலையில் 273.15 K பின்ன மதிப்பு தான் நீரின் முப்புள்ளின்னு சொல்கிறாங்க. கேன கெல்வின். ஒரு டெரா என்பது 10^12, மெகா என்பது 10^6. ஒரு மில்லியன் அப்படின்றது வந்து 3.16 × 10^9 செகண்ட். ஒரு மோல் கணக்கிட்ட அளவின் கார்பன் 12 நிறை வந்து 0.012 கிலோகிராம். தனிவுசல் தத்துவத்தை கூறியவர் யாருன்னா கலீலியோ. ஒரு வானியல் அலகுனா 1.496 × 10^11 மீட்டர். ஒரு ஒளியாண்டு 9.46 × 10^15 மீட்டர். சவுண்டோட திசை வேகம் வந்து 330 மீட்டர்/செகண்ட் 0 டிகிரியில். இது ஒளியின் திசை வேகம் வந்து 3 × 10^8 மீட்டர்/செகண்ட். காலத்தை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் வந்து முடுக்கம். ஸ்கேலர் அளவுக்கு எடுத்துக்காட்டு வந்து தொலைவு. இயக்க சமன்பாடு V = U + AT. Sனா UT + ½ AT². V² = E² + 2AS. சீரான வட்ட இயக்கத்தில் வேகம் என்பது 2πr/t. 2πr கடந்த தொலைவு காலம். ஒரு கயிறை வந்து கல்லில் கட்டி சுற்றும்போது கயிறு மற்றும் கல் ஏற்படுத்தும் விசை வந்து கல் வந்து மைய விலக்கு விசை ஏற்படுத்துது, கயிறு வந்து மைய நோக்கு விசை ஏற்படுத்தும். ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை ஆகியவை எந்த விசை போன்று செயல்படும்? மைய நோக்கு விசை போன்று செயல்படும். திரவத்தின் அழுத்தத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் வந்து அடர்த்தி, புவியீர்ப்பு முடுக்கம், ஆழம் அல்லது உயரம் pGh. ஒரு பார்னா 10^5 பாஸ்கல்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஏடிஎம்னா எத்தனை பாஸ்கல் பார்த்தோம்னா 1.013 × 10^5. ஒரு ஏடிஎம் பாரில் சொன்னோம்னா 1.013 பார். ஒரு புள்ளியில் கொடுக்கப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் பரவும் என்று சொல்கிறது கூறியவர் யாருன்னா பாஸ்கல் சொல்லியிருப்பார். அது பாஸ்கல் விதி. ஒப்படர்த்தி என்பது பொருளின் அடர்த்தி / நீரின் அடர்த்தி. மண்ணெண்ணெய் அடர்த்தி நீரில் எத்தனை மடங்கு இருக்குன்னு பார்த்தோம்னா 5/4 மடங்கு, 4/5. பால் மணி எதற்கு பயன்படுதுன்னா பாலோட தூய்மையை கண்டுபிடிக்கிறது பயன்படுகிறது. பால் மணி எதற்கு பயன்படும்னா பாலோட தூய்மையை அறிய. பால் மணியில் குறிக்கப்பட்டிருக்கும் அளவீடு 15-45. பால் மணியின் சரியான அளவீட்டை அளக்க தேவைப்படும் வெப்பநிலை வந்து 60 டிகிரி ஃபாரன்ஹீட். எலக்ட்ரான் மின்னூட்டத்தோட மதிப்பு 1.6 × 10⁻⁻⁹. ஒரு கூலும் மின்னூட்டம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 6.25 × 10⁻18. ஒரு மின்னூட்டத்தை சுற்றி அதன் மின்விசை உணரக்கூடிய பகுதி வந்து மின்புலம். அனைத்து மின்விசைகளுக்கும் எதிராக ஒரு அலகு நேர் மின்னூட்டம் ஒன்றை குறிப்பிட்ட புள்ளி கொண்டு வரும் விசை வந்து மின்னழுத்தம். ஒரு ஆம்பியர் என்பது CS⁻⁻1 அல்லது C/S. உலர்ந்த நிலையில் மனித உடலின் எடை வந்து மின்தடை என்ன பார்த்தோம்னா 10,000 ஓம். பெருவெடிப்பு நிகழ்ந்த ஆண்டு 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. கெப்லரோட 3ஆம் விதியின் பெயர் வந்து ஒத்திசைவு மற்றும் சுற்றுக்கால விதி. பூமியின் நிறை 5.972 × 10^24 கிலோகிராம். மிகப்பெரிய குறுங்கோள் வந்து செரஸ். அதன் விட்டம் வந்து 946 கிலோமீட்டர். சூரிய குடும்பத்தில் எதிர் திசையில் சுற்றும் நிலவு ஒரே நிலவு வந்து ட்ரைட்டன் தான். அது எங்கே இருக்குன்னா நெப்டியூனில் இருக்குது. நெப்டியூனோட துணைக்கோள் தான் இந்த ட்ரைட்டன். பூமியின் வடிவம் வந்து ஜியாய்டு. பூமி சூரியனை சுற்றி வரும் வடிவம் வந்து நீள்வட்டம். மில்கி வே கேலக்சியோட வடிவம் வந்து சுருள் வடிவம் ஸ்பைரல். ஒளி அலை வந்து இதில் வேகமாக பரவும்னு பார்த்தோம்னா திடத்தில் தான் பரவும். இது லைட்டு வந்து வாயுவில் பரவும் வெற்றிடத்தில். வெளிப்புற கோள்களுக்கு வந்து வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன்.
துகள்களின் பெரும் இடப்பெயர்ச்சியின் பெயர் வந்து வீச்சு. துகள்கள் பெரும் இடப்பெயர்ச்சியின் பெயர் வீச்சு. அதிர்வெண்ணை சார்ந்த ஒளியின் பண்புக்கு பேர் தான் சுருதி. சோனாருக்கு வந்து சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். மெய்யலை குற்றவாளி ஆல்ரெடி பார்த்துட்டோம். எதிரொலியை கேட்க எதிரொலிக்கும் பண்பு எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு பார்த்தோம்னா 17 மீட்டர், 17.2 கரெக்டாக சொன்னோம்னா 0.1 செகண்ட், 0.1 செகண்ட். சவுண்டு தெளிவாக கேட்கணும்னா எவ்வளோ தூரம் இருக்கணும்னா அந்த 1/10 0.1 செகண்ட் கரெக்டாக இருக்கணும். கடல் நீர் ஒளி அந்த சவுண்டோட திசைவேகம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1531 மீட்டர். தூய நீரில் வந்து 1498 மீட்டர். ஒளியோட மூலம் வந்து எதை சார்ந்திருக்காதுன்னா அந்த சவுண்டோட மூலம் வந்து எதை சார்ந்திருக்கான்னு பார்த்தோம்னா ஊடகத்தோட கன அளவு சார்ந்திருக்காது. எதெல்லாம் சார்ந்து இருக்குன்னு பார்த்தோம்னா ஒளியோட வீச்சு, இந்த கேட்பவருக்கு இடையே உள்ள தொலைவு, இந்த மூலத்தோட பரப்பு, இதையெல்லாம் சார்ந்திருக்கும். அதிர்வெண்ணின் எண்ணிக்கை எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறதுனா என் என்ற ஸ்மால் எண். அலைநீளத்தோட எஸ்ஐ அலகு வந்து மீட்டர். கீழ்கண்டவற்றுள் ஒளியை எந்த காரணியை பொறுத்து வேறுபடுத்த முடியாதுன்னா அதிர்வெண்ணை பொறுத்து வேறுபடுத்த முடியாது. வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல் மூலம் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி வந்து வெற்றிடக்கூடவை. கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜேம்ஸ் திவார். கலோரியின் அலகு ஜூல். ஓகே, இன்றைக்கி இந்த டாபிக் போதும். பேலன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.